அவரை பற்றி நிறைய பேசணும். ஆக்சுவலாக அவருடைய படங்கள் ஒரு 3-4 படம் பார்த்துருக்கேன். வேதம், அதாவது தெலுங்கில் வேதம், இங்கே வந்து தமிழில் வானம்னு வந்தது. அப்புறம் கஞ்சான்னு, கஞ்சா அது வந்து ஒரு ஃபுல்லாக அந்த மிலிட்ரி பேக்ட்ராப்பில் எடுத்திருப்பார் அந்த சாமி. அதுவே வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபிலிம். அடுத்தது இந்த படமும் நான் வந்து தெலுங்குலேயே பார்த்துட்டேன். பட் அப்போ பாலகிருஷ்ணாவுக்காக நான் பார்க்கல ஆக்சுவலி. அப்போ வந்து எனக்கு அந்த பாலகிருஷ்ணா படம் இப்போ கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த படம் பொங்கலுக்கு முன்னாடி வந்த அந்த நேரத்தில் நான் வந்து சிரஞ்சீவி சார் பார்க்குறதுக்காக நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஐ கேம் இயர் அண்ட் ஃபஸ்ட்டு டே இங்கே பார்த்தேன். நம்ம தெலுங்கு ரிலீஸ் ஆகிருந்தது இங்கே. அது ஷாக் ஆகிருந்தது எனக்கு. வந்து 79 days 80 daysலலாம் இந்த படம் வந்து எப்படி எடுத்துருக்க முடியும்னு அதை பற்றி நான் வந்து கிருஷ்ணகிட்ட தனியாக பேசி சில டிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதனுடைய அறிமுகம் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் நம்பர் சார். ஸோ ஐ வாண்ட் டு கெட் த டீட்டெயில்ஸ் ஆல்சோ, லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் யூ. ஏன்னா இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஆக்சுவலி நான் வந்து ராணான்னு ஒரு படம் வந்து ரஜினி சார் வச்சு எடுக்கும்போது ட்ரிபிள் ரோலெல்லாம் வச்சு ஹிஸ்டாரிக்கல் அது அந்த படம் வந்து 277 daysன்னு பிளான் பண்ணோம், ஒன்லி ஷூட்டிங் டேஸ். ஸோ இந்த ஏப்ரலில் ஆரம்பித்து அடுத்த தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு பீன் ஒர்க்கிங். இன்றைக்கி அந்த படமே இன்றைக்கி பண்ணணுன்னா 150 நாளில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்ந்ததுக்கு வந்து காரணமே பாகுபலி, உங்களை சாத்தகர்ணி படங்கள்லாம் பார்க்கும்போது தான் அதெல்லாம் வந்து விஷயங்கள் வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்ததே எனக்கு தெரியுது. ஸோ நான் ஏற்கனவே ராஜமௌலிகிட்டையும் பேசியிருக்கேன். ஸோ உங்ககிட்டையும் பேசணும். ஏன்னா ராஜமௌலிகிட்ட பேசும்போது அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக அவர் செட்டு போடுறது இதெல்லாம் நிறைய டைம் எடுத்துப்பார். யூல் பி ஒர்க்கிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 18 hours டே அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். நாட் மோர் தென் 18 hours யூஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் அந்த இதை வந்து எப்படி நம்ம வந்து இன்னும் ஸ்க்யூஸ் பண்ணி எப்படி அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆல் ஓவர் ஆந்திராவில். ஸோ அப்படி ஒரு கிளாசிக்கான படங்களும் எடுக்கக்கூடியவர். ஏதாவது வித்தியாசம் இருந்தால்தான் எடுப்பார் அவர். ஆக்சுவலி சாத்தகர்ணின்னு பேர் உங்களுக்கு சொல்லலாம், சாத்தியகர்ணின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா அது சாத்தியமே இல்லை. 80 நாளில் இந்த படம் 79 நாள்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஒரு ஆர்டினரி சோஷியல் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே வந்து பீப்புள் ஆர் டேக்கிங் மோர் தென் a year. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியட் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அதுக்காக தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அந்த உழைப்பு எப்பவுமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றி இங்கேயும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் அதில் நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், அங்கே இந்த படத்தில் நான் தெலுங்கில் பார்க்கும்போது எனக்கு சில இடங்கள்லாம் புரியல. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு see it in Tamil again. ஏன்னா நிறைய என்ன சுத்தமான தெலுங்கு பேசியிருப்பாங்க இந்த படத்தில். அதே நீங்கள் பாகுபலி நான் தெலுங்கு பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து கொலோக்கியலான ஒரு தெலுங்கு தான் அவங்க அதில் வச்சுருப்பாங்க. பட் இதுதான் ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கல் என்னும்போது எல்லாருமே அந்த காலத்தில் சுத்த தெலுங்கு தான் அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. பட் அதே மாதிரி தான் தமிழ்லையும் சுத்த தெலுங்கு தான், தமிழ் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பரணி சார். ஸோ அது சில விஷயங்கள் எனக்கு டைலாக்ல புரியாதனால ஐ வாண்ட் டு see it in Tamil again. அண்ட் பாலகிருஷ்ணா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் அப்படின்னாவே தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணன்னா அது என்டிஆர் தான் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா முதல் கொண்டு எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து இந்த கர்ணன் எல்லாம் வந்து மறுபடியும் இங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி 100 days போச்சுன்னா அதுக்கு அவர் என்டிஆர் சாருடைய கேரக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது அவர் எவ்வளோ கிளாப்ஸ் வாங்கினாருன்றது இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கெல்லாம் கூட தெரியும். சத்தியமில் வந்து 100 days it ran 100 days in சத்யம் தேட்டர், செகண்ட் ரன் ரீசெண்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் மகன் பாலகிருஷ்ணாவும் வந்து கிட்டத்தட்ட அவர் மாதிரி தான். அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுலேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ரஃப்னஸ், அவர்கிட்ட எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்பார்க். அவரோட போய் பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு புது எனர்ஜி வரும். சத்தமாக தான் பேசுவார். அது கேட்டால் நாகேஷ் சார் நிறைய சொல்லுவார். எனக்கு நாகேஷ் நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் வந்து தெலுங்கு படம் தமிழ் படத்தை பற்றி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவார். அது ஒரு இன்சிடெண்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது
அப்போ வந்து எல்லா ஷூட்டிங்கும் இங்கே தான் நடந்துகிட்ருக்கோம். நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில். பட் ஆந்திராவில் வந்து என்டிஆர் சாருக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அந்த ஸ்டுடியோவில் வந்து சில செட்டு போட்டிருக்கிறதுனால அங்கே ஷூட்டிங் பண்ண போகிறாங்க. பட் அப்போல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து காலம்புற ஃப்ளைட்டில் போனாங்கன்னா அன்றைக்கே ஷூட்டிங் ஆரம்பம். ஸோ நாகேஷ் சார் வந்து 7 o'clock 6:30க்கு என்னமோ ஃப்ளைட்டு மார்னிங். இவர் நைட்டு கொஞ்சம் லேட்டெல்லாம் படுத்துட்டு காலம்புற எழுந்துக்க முடியாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சு பிடிச்சி ஓடுறாராம். டைம் ஆகிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஃப்ளைட்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால அப்போல்லாம் வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இந்த கொஞ்சம் செலிப்ரிட்டிஸுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாகேஷுக்காக ஃப்ளைட் டிலே ஆகிருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவர் அடிச்சு பிடிச்சி போயிட்டார். உள்ளே போய் பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஃபுல் ப்ளூ மேக்கப்பு கிரீடத்தோடு உட்காந்துருக்காராம் என்டிஆர். அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவர் திரும்ப கூட முடியல. திரும்பினா அவர் எழுந்துக்கணுன்னாவே இப்படி குடிஞ்சு தான் எழுந்துக்கணுமா, இல்லைன்னா இடிக்கும். ஸோ கிரீடம் ப்ளூ மேக்கப்போட ஒருத்தர் 6:30 ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துட்டு இருக்கணும்? அவர் திரும்பாமே நாகேஷ் வந்துட்டோன்னே டோரை மூடினோடனே ரா அப்படின்ட்டாராம். ராரா அப்படின்னு இவர் அப்படியே போய், ஏன்டி சார் இதெல்லாம் எப்படி மேக்கப்போட வச்சுருக்கோ, இங்கே 7 மணிக்கு எடுத்துனா அங்கே போய் சேர்ந்து நம்ம ஸ்டுடியோ போகிறதுக்கு 9 மணி ஆகிடும். 9 o'clock கால் ஷீட்னா 9 o'clock ஷார்ட் எடுக்கணும். நீ எப்போ வந்து மேக்கப் போட்டு இது பண்ணுற, நீ ஃப்ளைட்டே எவ்வளோ டிலே பண்ண வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட இவ்வளோ பெரிய தாம்பாளத்தில் ஃபுல்லாக அந்த அவிச்ச வேர்க்கல்ல வச்சுருப்பாரு. சாப்பிட்டுட்டு தீஸ்கோ அப்படின்னு இருக்காரு. ஒத்து சார் தீஸ்கோரா கூச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு, அது ஏன் அங்கே அவ்வளோ அங்கே போன உடனே ஷார்ட் எடுக்கணுங்கிறதுக்காக இங்கே 2 மணிக்கு 3 மணிக்கு இருந்து அது வந்து நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் படம் பண்ணும்போது அவ்வை சண்முகியில் கமல் சார் அந்த மாதிரி இருந்து அப்படி ஒரு மேக்கப் போட்டு, அது ஏன்னா மேக்கப்பே வந்து 5 hours அப்படிங்கிறதுனால மார்னிங் 4 o'clockலாம் எழுந்து ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த மேக்கப் போட்டு அதுக்கப்புறமா சாப்பிட முடியாது, ஒன்லி ஸ்டாலில் தான் ஜூஸ் குடிக்கணும். அதனால் அப்படிலாம் முடிச்சுட்டு அந்த 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 டெடிக்கேஷன் தான். ஒருத்தர் பெரிய ஆளாக இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்படி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து பாலகிருஷ்ணா சாருக்கும் இருக்குது. அவரோட நீங்கள் பழகுறவங்களுக்கு நிறைய தெரியும் அது. ஸோ எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவரை வச்சு நான் படம் பண்ணணுன்றதுக்கு. அதாவது இது 100வது படம், 102வது படம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன். அந்த படத்தை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்னும் கேதர் ஆகலாமா. ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஹீரோ ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கதை ஃபிக்ஸ் ஆகிருக்கு, டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. மேபி ஜூலை எண்ட்லேருந்து ஷூட்டிங் இருக்கும். பட் இப்போ தான் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது அப்புறமா நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ 1000 படங்கள் பண்ணவங்க இந்த பரணி சார், இந்த ஜாக்வார் தங்கம் 100 படம், அதாவது முதல் படத்தில் நடிச்சுட்டு 100வது படத்துக்கு வாழ்த்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்களும் என்னுடைய 100வது படத்துக்கும் வந்து வாழ்த்தணுமா? ஸோ இது இவங்களுடைய ஆசீர்வாதங்களோட என்னுடைய வாழ்த்துக்களும். சாத்தகர்ணி இங்கேயும், அதாவது பாகுபலி வந்து தமிழ் தெலுங்கில் எடுத்திருந்தாலும் அது வந்து கேரளா, கர்நாடகா, ஹிந்தியில் எல்லா இடத்துலையும் பெரிய ஹிட் ஆச்சு. அது மாதிரி இது தெலுங்கில் எடுத்திருந்தாலும் இது தமிழ்லேயும் மிகப்பெரிய வரவேற்பு பெற வேண்டும் என்று வாழ்த்து எல்லாம் வல்ல இறைவனை இப்படத்து தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தர வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்து படம் முடியும் போது எல்லாரும் எதுக்கோ கைத்தட்டுறாங்க, படம் நல்லா இருக்குன்றதுக்கு தான் கைத்தட்டுறாங்க. டைட்டில்ஸ் போக போக கைத்தட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸ் பார்க்கும்போது. அப்புறமா கேட்டதான் தெரிஞ்சது. ஏன்னா தெலுங்கில் பேர் வந்ததுனால எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய பேருக்கு முன்னாடியும் அவங்க அம்மா பேரை போட்டு இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் வந்தது, டைட்டில்ஸாக வந்தது. அதுக்காக கைத்தட்டினாங்க அப்படின்றது அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நிஜமாவே. ஸோ ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் தட். ஸோ ஐ ஃபர்காட் இட். தான் நான் வந்து சொன்னேன். ஆல் தி பெஸ்ட்.